கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரில் எப்போது நம்ம சந்தோஷிக்க வேண்டும் தேவப்பிள்ளைகளே. என் ஆத்துமா கர்த்தரில் மகிழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கர்த்தரில் சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, கர்த்தரில் நம்ம ஆசிரியம் வைத்தால் நம்மளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம கர்த்தரில் நம்மளை ஆசிரியம் வைக்காமல் இந்த லோக பிரகாரம் நடந்து இந்த லோகத்தில் ஆசிரியம் வச்சா லோகம் வந்து நம்மளை காப்பாற்றாது. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் தான் காப்பாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தான் நம்மளை படைத்தார். அல்லேலூயா. கர்த்தரோட வசனம் அஸ்திகளை உயிர்ப்பிக்கிற வசனம். கர்த்தரோட வசனத்துக்கு உயிர் இருக்குது பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். உயிருள்ள வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக மகிழ்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பாமல் இந்த லோக பிரகாரம் நடக்கிறவங்களுக்கு சந்தோஷமே கிடைக்காது, வேதனைகள் வர்த்திக்கும் அவங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தரில் ஆசிரிக்கிற மனுஷனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவனோட வீட்டில் ஆனந்தமும் கொண்டாட்டமுமாக இருக்கும். அல்லேலூயா. அவன் எப்போதும் சந்தோஷமாக இருப்பான். காரணம், அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும், எவ்வளோ வேதனை வந்தாலும் எல்லா கர்த்தரோட கரங்கள் அவன் கொடுத்துட்டு, கர்த்தாவே நீர் என்னை காப்பாற்றும்னு சொல்லி அவனோட ஆசிரியம் எல்லாம் கர்த்தரில் வச்சு அவன் சந்தோஷமாக இருப்பான். கர்த்தர் அவனை வழிநடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஹிருதயம் சுத்தமாக இருக்கணும், நம்மளோட சரீரம் சுத்தமாக இருக்கணும், நம்மளோட அதரம் சுத்தமாக இருக்கணும். நம்மளோட ஹிருதயம் கர்த்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும் தேவப்பிள்ளைகளே. அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது விட்டுட்டு